வீவர்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி அயனி பழம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அயனி பழம் எங்கெல்லாம் கிடைக்கும், இதோட சீசன் என்ன, இதோட சுவை எப்படி இருக்கும், இதில் இருக்கிற மருத்துவ குணங்கள் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள், நிச்சயம் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். என்னோடய சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை அழுத்தி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவங்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த அயனி பழத்தை சுவைச்சு பார்த்துருப்பீங்க. இந்த அயனி பழத்தோட சுவை தமிழ்நாடு முழுவதும் எல்லாருக்கும் தெரியணும்னு ஆசைப்பட்டால் இந்த வீடியோவை அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதனால் எல்லாருக்கும் இதை பார்க்குறதுக்கும் இதை வளர்க்குறதுக்கும் ஒரு பயனுள்ள வீடியோவாக இது அமையும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த மரம் தான் அயனி பழ மரம். இதை அயனி பழம், அயனி பலா, அயனி சக்கை அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. மலையாளத்தில் இதில் அஞ்சலி சக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட இங்கிலீஷ் நேம் வைல்ட் ஜாக். சயின்ஸ் நேம் பார்த்திங்கன்னா அர்டோகார்பஸ் ஹிர்சுடஸ். இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் அதிகமாக கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை தவிர எங்கெல்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தா கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிராலெலாம் ஒரு சில இடங்களில் இந்த பழங்கள் கிடைக்குது. இதோட சீசன் பார்த்திங்கன்னா சம்மர் சீசனில் தான் இந்த பழங்கள் கிடைக்குது. வருடத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் இதில் காய்கள் இருக்கும். இயற்கை நம்மளுக்கு கொடுத்த பெரிய கொடையே சம்மர் சீசனில் கிடைக்கிற பழங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நீர்ச்சத்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த பழமும் நீர்ச்சத்து அதிகமாக இருக்கும். இந்த பழங்களை சாப்பிட்றனால நமக்கு உடம்பில் வெப்பம் தணிக்கப்படுது, உடல் குளிர்ச்சியாக இருக்க இந்த பழங்கள் உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த பழங்களில் ஏராளமான மருத்துவ குணங்களும் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறதுனால மாலைக்கண் நோய் வராமல் தடுக்குது. அதே மாதிரி புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராடுற சக்தியும் இந்த பழங்களுக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த பழங்களை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தால் அல்சர் குணமாகிறதுக்கும் சான்சஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்மளோட தோல்கள் பளபளப்பாக இருக்கிறதுக்கும் இந்த பழங்கள் உதவியாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஏராளமான மருத்துவ குணங்களை உள்ளடக்கிறது தான் இந்த அயனி பழம். இந்த பழங்கள் பார்த்திங்கன்னா பலா மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் மினியேச்சர் பலா மாதிரியே இருக்கும். உங்களுக்கு உள்ளங்கை அளவு தான் இந்த பழங்கள் இருக்கும். இதை நீங்கள் கையிலேயே பிச்சு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இதில் பால் எதுவும் வடியாது. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் பழங்களை தேர்ந்தெடுக்கும்போது ஈவனாக இருக்கிற மாதிரி பழங்களை தேர்ந்தெடுக்கணும். கொஞ்சம் மேடு பழமாக இருக்கிற மாதிரி இருந்தால் அதில் சுளைகள் கம்மியாக இருக்கும். ஈவனாக இருந்துச்சுன்னா அதில் சுளைகள் அதிகமாக இருக்கும். இதோட சுவை பார்த்திங்கன்னா இனிப்பு புளிப்பு கலந்த சுவையில் இருக்கும். ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியானதும் கூட. இப்போ இந்த பழங்கள் தோலை எடுத்தால் இந்த மாதிரி தான் இருக்கும். சின்ன சின்ன சுளைகளாக இருக்கும். அதில் உள்ள விதைகள் இந்த மாதிரி சின்ன சின்ன விதைகளாக தான் இருக்கும். இதை காய வச்சுட்டு நாம் வறுத்து அப்படியே கூட சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லா இருக்கும். இதோட விதைகள் பார்த்திங்கன்னா வறுக்கும்போது உங்களுக்கு வேர்க்கடலையே வறுத்து வச்சுருக்கிற மாதிரியே இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டு கூட ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மாதிரி தான் வறுத்து வைக்கும்போது வேர்க்கடலையே வறுத்து வச்சுருக்கிற மாதிரியே இருக்கும். இந்த விதைகளை அரைச்சி அதோட தேன் கலந்து நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் ஆஸ்துமா சரியாகிறதா சொல்கிறாங்க. அதனால் இந்த மரத்தோட மருத்துவ குணங்கள் ஏராளம். அதே மாதிரி மரம் கூட வேல்யூபிளான மரமும். இந்த மரத்தை பயன்படுத்தி முன்னாடியெல்லாம் கட்டில், கதவு, பீரோ அந்த மாதிரி எல்லாம் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் செய்ய பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி இதோட இலைகள் கேரளா சைடு யானைகளுக்கு உணவாக கொடுப்பாங்க. நாம் எப்படி பலா மரத்தில் உள்ள இலைகளை ஆடுகளுக்கு உணவாக கொடுக்குறோமோ அதே மாதிரி இந்த இலைகளை யானைகளுக்கு உணவாக கூட கொடுக்குறாங்க. இதை நீங்கள் மாடி தோட்டத்தில் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டால் க்ரோ பேக்கில் வளர்க்காமல் நீங்கள் பெரிய ட்ரம்மில் வளர்த்திங்கன்னா ஈஸியாக வளர்க்கலாம். நான் இந்த மரம் வச்சு 6 வருஷம் ஆச்சு. எனக்கு 4 வருஷத்துலேருந்து ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சுது.
இந்த மாதிரி வளரும். உங்களுக்கு நிலத்தில் வைக்கிறதுக்கு இடம் இருந்ததுன்னா கீழே வச்சுக்கோங்க. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.